to Easy Cooking Tamil. Hi friends, இன்னைக்கு நம்மளோட வீடியோல குர்குரே ஸ்டைல்ல ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வேற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். நான் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு கேரட்டையும் நல்லா வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ இதுல ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். உங்ககிட்ட சாஸ் இல்லைன்னா இது நீங்க சேர்க்க வேண்டாம். இதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்கிறோம்னா ஒரு புளிப்பு ஃப்ளேவருக்காக தான். நான் அதுக்கு பதிலாக தான் சாஸ் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பால் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி ஒரு கத்திரி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒன்னோட ஒன்று ஒட்டாது, அதனால நீங்க தைரியமா பிழிஞ்சு விடலாம். பாருங்க, திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறும்போது இதை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பாருங்க, நான் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு. எண்ணெயில் போட்டு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு குர்குரே டேஸ்ட்ல தான் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்து நம்மளே வீட்டில் செஞ்சதுனால நம்ம பயப்பட வேண்டாம். தைரியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நன்றி.